ரீசெண்டா சோஷியல் மீடியால இதுதாங்க ட்ரெண்டிங்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்த ஒரு விஷயம். ஒரு குரங்கு ஜப்பான் ஜூல இருக்கு. அந்த குரங்கு பிறந்ததுமா குரங்கோட அம்மா அந்த குரங்க அபேண்டன் பண்ணிடுச்சு. அதே மாதிரி அந்த குரங்கு போய் மித்த குரங்கு கிட்ட எல்லாம் பேச ட்ரை பண்ணுது, விளையாட ட்ரை பண்ணுது. ஆனா எல்லா குரங்குமே அதை தள்ளி தள்ளி விட்டு ரிஜெக்ட் பண்ணிடுது. உடனே மனசு உடைஞ்சு போயிடுது அந்த குரங்கு. இத பார்த்த ஜூ கீப்பர் அந்த குரங்குக்கு அழகான ஒரு பிளஷ் டாய், குரங்கு மாதிரியே ஒரு பிளஷ் டாய் வாங்கி கொடுக்கறாரு. இந்த குரங்கு பேர் பஞ்சு. அந்த குரங்கு அழகா அந்த பிளஷ் டாய் கூட தூங்குறதும் விளையாடுறதும் ஒரு நாள் பூரா அந்த பிளஷ் டாய் கூட தான், அதாவது அந்த சாஃப்ட் டாய் கூட தான் விளையாடுது. மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. எல்லா ஹேஷ்டேக்லயும் இந்த பஞ்சுங்கிற குரங்கு தான் இடம் பிடிச்சிருக்கு. அதாவது மை ஹார்ட் கோஸ் அப்படின்லாம் மாதிரி எல்லாம் எல்லாருமே பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கும் அந்த பதிவை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. சந்தோஷமா இருந்தது என்னன்னா, அந்த குரங்குக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வேலை அது ஹாப்பியா இருக்கு அந்த பிளஸ் டாயை வச்சு. இது மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் நமக்கு சம்டைம்ஸ் எல்லாரும் ஒதுக்குற மாதிரி இருக்கும், நம்ம ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசை தளர விடாதீங்க. ஏதாவது ஒரு ஹோல்டு கிடைக்கும், அதை பிடிச்சிட்டு முன்னேறி வாங்க. நமக்கு உலகத்தோட அத்தனை சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கும். இப்ப அந்த குரங்கு வேர்ல்டு வைரலா போயிடுச்சு. அதே சமயத்துல அத்தனை பேரும் அந்த பஞ்சுங்கிற குரங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் நமக்கும் ஒரு நாள் லவ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.